சம்சம். உங்க எல்லாருக்கும் தெரியும்ல என்னென்ன பண்ணணும்னு. சபாஷ். ஓகே, அப்ப சந்திக்கலாம். மா, இன்னைக்கு ஸ்கூல்ல ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எல்லாரும் எனக்கு ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுனாங்க. பர்த்டே பர்த்டே. சரி சரி, இப்ப வாங்க மாடிக்கு போய் தயாராகுங்க. நம்ம விருந்தாளிங்க எல்லாம் வந்துகிட்டு இருப்பாங்க. பார்ட்டிக்கு டைம் ஆக போகுது. ஹாப்பி பர்த்டே பிகுட்டி. ஹாப்பி பர்த்டே டு யூ. இப்போ இது கிஃப்ட் டைம். Birthday gifts. Thank you. ஹாப்பி பர்த்டே பீக்கு. Thank you, Rani. Oh, இது lamp. Thank you. ஹாப்பி பர்த்டே பீக்கு. இது உனக்கு. Oh, thank you, சம்சம். இது ரொம்ப பெருசாவும் இருக்கு, வெயிட்டாவும் இருக்கு. ஓ, இது ஒரு செடி. இது ஒரு பெரிய வெயிட்டான செடி. இது எங்களுடைய gift பீகோ. இது போர்ட் கேம் இல்லையா? இதே நல்ல gift. பென்னி, போட்டோ ஃப்ரேம். ஆமா, ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டுக்காக, நம்ம நட்பின் ஞாபகத்துக்காக பீகோ. டிங் டிங் பீக்கு. பர்த்டே பர்த்டே. பீக்கு, இங்க பாரு. இந்த பீக்குக்கு என்னோட கிஃப்ட். இது என்னோடது. தலகாணி, மணி, துணி, இதுதான் என்னோட பர்த்டே கிஃப்டா? ஆமா பீக்கு, அப்புறம் பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் வெளியே இருக்கு. வா பாரு. வெளியயா? இவ்ளோ பெருசா என்னவா இருக்கும்? ஹாப்பி பர்த்டே பீக்கு. புல்லு, கட்டை, பேம்பு, இதையெல்லாம் வச்சு நான் என்ன பண்றது? இந்த பொருட்களை வச்சுக்கிட்டு நாங்க ஏன் உனக்கு ஸ்பெஷல் பர்த்டே கிஃப்ட் பண்ணக்கூடாது பீக்கு? ஸ்பெஷல் கிஃப்டா? என்னோட பர்த்டேக்காகவா? ஆமா, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு பண்ண போறோம். ஒன்னா சேர்ந்து. ஆமா, ஒன்னா சேர்ந்து நீயும் ஹெல்ப் பண்ணுவ இல்ல பீக்கு? ம். வாங்க பசங்க.
அப்ப பீக்கு இந்த பர்த்டே கிஃப்ட் எப்படி இருக்கு? என்னோட சொந்த ட்ரீ ஹவுஸ். இது எல்லாத்த விடையும் நல்ல பர்த்டே கிஃப்ட் அப்பா. மணி, ஸ்கிரீன், தலகாணி, கட்டை, அப்புறம் புல்லு. ட்ரீ ஹவுஸ் ஆக்கியது நம்ம பர்த்டே கிஃப்ட் தூளு. டிஃபன் டைம் பசங்களா. சரி, இன்னைக்கு டிஃபனுக்கு எல்லாரும் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? தோக்லா, பரோட்டா, இட்லி, சாண்ட்விச். அப்புறம் நீ என்ன கொண்டு வந்திருக்க டூக்கி? ம், ம். இல்ல இல்ல. ஓ, இன்னைக்கு உன்னோட டிஃபனை நீ கொண்டு வரலையா? ம். பிரச்சனை இல்ல டூக்கி, மத்த எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்கல்ல. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாம். ரவுண்ட் ரவுண்ட் டிஃபன். ம். இப்படி ரவுண்ட் ரவுண்ட் இல்ல, இப்படி ரவுண்ட் ரவுண்ட் டென் டென். ரவுண்ட் 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 ரவுண்ட். ஆ டூக்கி, இன்னைக்கு எல்லா பசங்களும் சேர்ந்து ஜாலியா இந்த கேமை விளையாடுங்க. கூடவே ஒன்னா சந்தோஷமா டிஃபனும் சாப்பிடுங்க. ம்ஹும். கேம் கேம் கேம். சரி, எல்லாரும் அவங்க டிஃபனை என்கிட்ட கொண்டு வாங்க. டூக்கி, நீயும் வா. ரவுண்ட் ரவுண்ட் டிஃபனுங்கிறது எல்லா பசங்களும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும். டிஃபன் இல்லையே. ஆஹா, தெரியும் டூக்கி. ஆனா ரவுண்ட் ரவுண்ட் டிஃபன் வெறும் ஒரு குழந்தைக்கானது இல்ல, எல்லா குழந்தைங்களுக்கானது. இங்க பாரு. இப்ப நீங்க எல்லாரும் இந்த டேபிள்ல வந்து உட்காருங்க. இப்ப நான் இந்த பிளேட்டை ரவுண்ட் ரவுண்டா சுத்த போறேன். எந்த குழந்தைக்கு முன்னாடி எந்த சாப்பாடு பொருள் வருதோ அவங்க அத சாப்பிடணும். சரி பசங்களா, இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு டிஃபன் என்ன? தோக்லா, சாண்ட்விச், பரோட்டா, இட்லி. அப்புறம் டூக்கி, இப்ப நீ சொல்லு, இன்னைக்கு சாப்பிட என்ன இருக்கு? தோக்லா, வெறும் தோக்லா மட்டும் இல்ல, சாண்ட்விச், இட்லி,
அப்புறம் பரோட்டாவும், அதுவும் எல்லாருக்குமே. எல்லாருக்குமே வா. ஆ, எல்லாருக்குமே. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடும்போது சுவை டபுள் ஆகிடும். ஆ, சரி சொல்லுங்க, நாளைக்கு யார் அவங்க டிஃபனை வீட்ல மறந்து விட்டுட்டு வர போறீங்க? பொடி பிக்கும். இந்த பால நான் தான் பிடிப்பேன். பொடி பிக்கும். ஹே. பீக்கு 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 பால புடிச்சு காட்டு. சம் சம் நீ புடி. சம்சம் பால் என்கிட்ட கொடு ப்ளீஸ். நான் பிடிச்சிட்டேன். அட பிக்கும், சீக்கிரம் போடு. சம்சம் அங்க போ, என் பின்னாடி. என்னாச்சு? ஓ நோ பிக்கு, நாம உள்ள விளையாடி இருக்க கூடாது. இப்ப நம்ம என்ன பண்றது? இது பிரியாணி. அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நேரம் செலவு பண்ணி செஞ்சாங்க. அட முழுசா கொட்டி வீணா போயிடுச்சே. பீக்கு நீ இப்ப செத்த. எவ்வளவு வாசனையா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடலாம்ல? வேண்டாம் வேண்டாம், இதுல உடைஞ்சு போன பானி துண்டு இருக்கு. இத யாராலையும் சாப்பிட முடியாது. அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? பிரியாணி தினம் தினம் பண்ண மாட்டாங்க. திட்டு வாங்க தயாராய் இரு பீக்கு. திட்டா? ஆமா, யாருக்கு தெரியும் தண்டனை கிடைக்கலாம். இப்படி செய்யறவங்கள என் மாமா வீட்டை விட்டு துரத்திடுவாரு. தண்டனையா? வீட்டை விட்டு துரத்திடுவாங்களா? கவலைப்படாத பிக்கு, நம்ம அங்கிள் ஆண்டி கிட்ட சொல்லலாம் இது ஒரு ஆக்சிடென்ட்னு. ஆனா சாப்பிட என்ன செய்யறது? நாமளே ஏதாவது பண்ணலாம். ஆனா எனக்கு சமைக்க வராது. உனக்கு சமைக்க தெரியுமா சம்சம்? பின்னி என்ன சமைக்கவா? எனக்கு சாப்பிடுறதுல தான் எக்ஸ்பர்ட், சமைக்கிறதுல இல்ல. எனக்கு சமைக்க தெரியாது. ஆனா எல்லாரும் சேர்ந்து இத சுத்தம் பண்ணலாம். அட பாத்திரம் பீக்கு கையால உடைஞ்சதுன்னா பீக்கு தானே சுத்தம் பண்ணணும். நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன். இல்ல பின்னி, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் விளையாடணும். அதனால சேர்ந்து தான் சுத்தம் பண்ணணும். போ, தொடப்பத்தை கொண்டு வா. பீக்கு, நீ மாப கொண்டு வா. ஒரு பக்கெட்ல கொஞ்சம் தண்ணி.
அட இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் பிரியாணி கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா, எனக்கும் பசிக்குது. எனக்கும் தான். ஹலோ குழந்தைங்களா, விளையாட்டு முடிஞ்சதா? அட என்னாச்சு? உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஆகலையே. எல்லாருக்கும் பசிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சாப்பிடலாம். சாப்பாடா? ஆனா அம்மா அப்பா சாப்பாடு. ஆமா ஆமா, நல்ல சாப்பாடு. இன்னைக்கு நாங்க ஸ்பெஷல் பிரியாணி செஞ்சிருக்கோம். இதோ இருக்கு. அட, பிரியாணி இங்கே தானே இருந்தது, எங்க போச்சு? ஓஹோ, பிரியாணி காணாம போனதுக்கு பின்னால என்ன ரகசியம் இருக்கு? சாரி அம்மா அப்பா, நான் அந்த பால பின்னாடி உதைச்சேன். அதனால பிரியாணி சட்டி உடைஞ்சு போயிடுச்சு. பிரியாணி பாட். ஆமா அங்கிள் ஆண்டி, உண்மைதான். தவறுதெல்லாம் நடந்துடுச்சு. ஆனா நாங்க எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சிட்டோம். அந்த பிரியாணி எல்லாருக்குமே தான். இப்ப நம்ம என்ன பண்றது? உங்க எல்லாருக்கும் பசிக்கலையா? இல்ல. எல்லாரும் நல்லா சுத்தம் செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த தவற மன்னிச்சிடலாம். என்ன? நிச்சயமா. சரி சொல்லுங்க செல்ல குழந்தைங்களா, சாட் யாருக்கு பிடிக்கும்? சாட். யம் யம். சாட். வாவ் சாட். Thank you மா. சரி எல்லாரும் வாங்க. பண்ண தவிர மன்னிக்கணும்னா சாட் பாத்திரங்களை எல்லாம் கழுவணும். வாங்க குழந்தைங்களா, நாம சாப்பிடலாம் வாங்க. ஓகே. வா டோக்கி. டோக்கி, உனக்கு எவ்வளவு சூடா இருக்கு. டூக்கி செல்லம், என்னாச்சு? ஓ, டூக்கிக்கு உடம்பு ரொம்ப சூடா இருக்கு. ஓஹோ, நம்ம டோக்கிக்கு ஜுரம் வந்திருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்பா இப்போ மருந்து வாங்கிட்டு வந்துருவாரு. இதோ வந்துடுச்சு சில்லுன்னு ஒத்தடம். ஜுரம் இப்போ பறந்து போயிடும். நான் பட்டி போடட்டுமா ப்ளீஸ்? சரி சரி போடு. இப்போ டோக்கிக்கு உடனே சரியாயிடும். டூக்கி, இந்த மருந்த சாப்பிடு. 2 சொட்டு தான். டூக்கி செல்லம், 2 சொட்டு தான் குடி. டூக்கி செல்லம், 2 சொட்டு தான் குடி. அப்புறம் உனக்கு எப்படி சரியாகும் டோக்கி? இப்போ இவள டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போகணும். வாங்க டாக்டர் கிட்ட போலாம்.
ஹலோ டாக்டர். ஹலோ ஹலோ, பாரு பாரு யார் வந்திருக்காங்கன்னு. என்னோட ஃபேவரட் செல்லக்குட்டி டூக்கி. ஹலோ. ஹலோ டாக்டர். டூக்கிக்கு கொஞ்சம் ஜுரம் அடிக்குது. இவ மருந்து சாப்பிடவே மாட்டேங்கிறா. ரொம்ப ஜோக் பண்ற பீக்கு. அட, மருந்து சும்மாவேவா சாப்பிடுவாங்க? சரி, முதல்ல ஜுரத்தை விரட்டி அடிக்கலாம். லல்லா. பம் பம். லல்லா. 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 பம் பம் பீக்கு டூக்கி. டுட்டுருரு டுட்டுருரு டுட்டுக்கி. டட்டரர டட்டரரரர டி 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 டி. டிட்டிரிரி டி டி டி. ஓ ஓ. டூக்கி டுட்டு டுக்கி. மறந்து போச்சு சு 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 சு. போச்சு. டாக்டர் மேஜிக் காட்டினாரு, பாடிக்கிட்டே மருந்து ஊட்டினாரு. ஆ